Hi friends, welcome to Raga Designs. இன்னைக்கு நம்ம கிளாஸில் தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து ரெண்டு ஹாஃபாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 டைப்பில் வந்து தாம்பூர் ஸ்டிச் ஃபில் பண்ணலாம். எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஃபில்லிங் மெத்தடில் எந்த டைப் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைப்பில் வந்து ஃபில் பண்ணி பழகுங்க. இப்போ 2 ஹாஃபாக பிரித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஃபஸ்ட்டு மெத்தடு எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் எப்போதும் போல் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. நீங்கள் கீழேருந்து இல்லை மேலேருந்து ஷேப்பில் எந்த சைடு இருந்து வேணாலும் நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் ஃபினிஷ் பண்ணுறதும் நம்ம வந்து எந்த விதத்தில் யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே செயின் ஸ்டிச் போடுங்க. தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்லேயே வந்து ஒரு ஷேப்ஸோ இல்லை டிசைனோ ஃபில் பண்ணுறது தான் தாம்பூர் ஸ்டிச்சு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸ்டிச்சு அது எண்டு வரையும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நார்மலான லென்த்தில் செயின் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு அந்த ஷேப்ஸுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டைப்பு அப் அண்ட் டவுனில் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஷேப்ஸோ இல்லை டிசைனோ நீங்கள் ஃபில் பண்ணுறது. நீங்கள் எந்த டிசைனோ இல்லை வந்து எந்த உருவமோ எடுத்தாலும் அப் அண்ட் டவுனில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் நார்மலாகவே ஒரு டிசைனுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போது செயின் ஸ்டிச் ஃபில்லிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சுக்கு எப்படி ஃபில்லிங் கொடுக்கணும், சைடு பை சைடு கொடுக்கணுமா இல்லை அப் அண்ட் டவுன் கொடுக்கணுமா இல்லை கிராஸாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையலுக்கு ஒரு டைம் அந்த டிசைனில் அப்ளை பண்ணாமல் ட்ரையலுக்கு ஒரு டைம் தனியாக போட்டு பாருங்கள். எனக்கு வந்து எப்போதுமே இந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தட் கரெக்டாக வரும்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு டிசைனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னோடய ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபில்லிங் கொடுத்தாச்சு, எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த டிசைன் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கே வந்து ஸ்டிச்சை நம்ம வந்து கொண்டு வர்றது. இந்த டைப்பில் வந்து அப் அண்ட் டவுனில் வந்து போட மாட்டாங்க நிறைய பேர், மேக்ஸிமம் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டிச்சும். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச்சில் டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு எக்ஸட்ரா ஒரு ஒர்க் பண்ணணும். ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டோம். அதே மாதிரியே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நார்மலான லென்த்லேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் ஒரு இடத்துல வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொண்டு போங்க. அப்படி போகும்போது இந்த டைப் ஆஃப் ஸ்டிச்சில் வந்து பெண்டிங் வரும்போது கேப்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ தாம்பூர் ஸ்டிச்சில் நீங்கள் எந்த டைப் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட சாய்ஸஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ஹாஃபில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு லைன் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். மேக்ஸிமம் பெண்டிங் வர்ற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி அமையும். நீங்கள் அடுத்து டிசைன் ஒர்க்கு இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணும்போது கேப் இல்லாமல் மேக்ஸிமம் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நடுவில் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேப் இருக்க இடத்துல. இப்போது எண்டில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்மியான ஃபீஸில் நாங்கள் ஆரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.